என் அன்பு பூர்ணிமா, சாந்தனு, கிக்கி, என் குடும்பத்தினருக்கும் என்னை நேசித்த ரசிகர்களுக்கும் நான் இப்போது இருக்கும் இடத்தில் வலியும் இல்லை, வேதனையும் இல்லை, அமைதியும் இறைவனின் அருளும் மட்டுமே இருக்கிறது. ஆனால் என் மனம் மட்டும் இன்னும் உங்களுடனே சுற்றி கொண்டிருக்கிறது. பூர்ணிமா, என் வாழ்க்கையில நான் எடுத்த மிகச்சிறந்த முடிவு நீதான். என் வெற்றியின் பின்னால் இருந்த அமைதியான சக்தி நீ. நான் இல்லாததை நினைத்து அழாத. நான் உன் நினைவுகளில், நம் சிரிப்புகளில், நாம் வாழ்ந்த ஒவ்வொரு தருணத்திலும் இருக்கிறேன். உன்னை நீ பார்த்துக்கொள், தைரியமாக வாழ். அதுதான் எனக்கு நீ தரும் மிகப்பெரிய அன்பு. சாந்தனு, நீ என் மகன் மட்டுமல்ல, என் பெருமை. வாழ்க்கையில் யாருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் உழைப்பும் உன் நல்ல மனமும் உன்னை உயர்த்தும். தோல்விகள் வந்தாலும் தளராதே. நேர்மையாகவும் பணிவாகவும் இரு. நீ சிரிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னுடன் இருப்பேன். கிகி, நீ இந்த வீட்டிற்கு வந்த மருமகள் இல்லை, மகள். சாந்தனுவின் கையை எப்போதும் விடாத. இந்த குடும்பத்தின் அன்பை நீ தொடர்ந்து காப்பாற்ற வேண்டும். உங்கள் வீட்டில் சிரிப்பு குறையக்கூடாது. அதுதான் என் ஆசீர்வாதம் என் குடும்பத்தினருக்கு. உறவுகளை எந்த காரணத்திற்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். கோபம் ஒரு நாளுக்குத்தான், ஆனால் அன்பு வாழ்நாள் முழுவதும். ஒன்றாக இருங்கள். அதுதான் என் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. என் ரசிகர்களே, நான் நடிகனாகவும் இயக்குனராகவும் எழுத்தாளராகவும் வாழ முடிந்தது உங்கள் அன்பால் தான். நீங்கள் கொடுத்த கைதட்டல்களும் பாராட்டுகளும் விமர்சனங்களும் என்னை வளர்த்தன. நான் உடலால் இல்லாவிட்டாலும் என் படங்கள் உங்கள் இதயத்தில் வாழும் வரை நானும் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். என்னை நினைத்து கண்ணீர் சிந்தாதீர்கள். என் படங்களை பார்த்து சிரியுங்கள். அதுவே எனக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய அஞ்சலி. ஒரு நாள் நாம் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் என்றும் உங்கள் அன்புடன் பாக்யராஜ்.